அனிமேஷன் அண்ட் கேமிங் ஏன் உலகில் வேகமாக வளர்ந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒன்றா மாறி இருக்குன்னு நீங்கள் எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா? நம்மள நிறைய பேர் அனிமேஷன் கேட்டால் கார்ட்டூன்ஸ் தான் ஞாபகம் வரும். கேமிங்னு கேட்டால் என்டர்டெயின்மெண்ட் தான் ஞாபகம் வரும். ஆனால் இன்னைக்கு இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரீஸும் அதை விட ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்குது. அனிமேஷன்னா வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லை, அது ஸ்டோரிஸ் சொல்கிறது, எமோஷன்ஸ் கிரியேட் பண்ணுறது, மக்களை இன்ஸ்பயர் பண்ணுறது, எஜுகேஷன்ஸ், மெடிக்கல் சயின்ஸ், ஆர்கிடெக்சர், சயின்டிஃபிக் ரிசர்ச், மேனுஃபேக்சரிங், ப்ராடக்ட் டிசைன், அட்வர்டைஸ்மெண்ட், பல இண்டஸ்ட்ரீஸில் அனிமேஷன்ஸ்க்கு முக்கியமான ரோல் இருக்குது. அதே மாதிரி கேமிங்கும் இன்னைக்கு வெறும் டைம் பாஸ் கிடையாதுங்க, அது ஒரு $multi-billion இண்டஸ்ட்ரி. ஃபுட்பாலும் கிரிக்கெட்டும் மாதிரி ஸ்போர்ட்ஸ் இன்னைக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸாக மாறிடுச்சு. நம்மள நிறைய பேர் விளையாண்டுருப்போம். Dota 2, லீக் ஆஃப் லெஜெண்ட்ஸ், கவுண்டர் ஸ்ட்ரைக், GTA 5, God of War, Valorant, PUBG மொபைல், ஃப்ரீ ஃபயர், மொபைல் லெஜெண்ட்ஸ், அபெக்ஸ் லெஜெண்ட்ஸ் மாதிரி கேம்ஸும் உலகம் முழுவதும் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒரு சில இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட்ஸில் ப்ரைஸ் பூல் மட்டும் பார்த்தீங்கன்னா 40 மில்லியன்ஸுக்கு மேலே இருந்திருக்கு. வேர்ல்ட் சாம்பியன்ஸ் டீமும் ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸும் $1 million ஏர்ன் பண்ணுறாங்க. அவங்க ஸ்பான்சர்ஸ், ஸ்ட்ரீமிங், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் பிராண்ட் கொலாபரேஷன்ஸ் மூலமாக இன்னும் அதிகமாக இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாங்க. இந்தியாவில் கூட BGIS பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா சீரீஸ், பாக்கிமான் யுனைட், இந்தியா லீக், வேலரண்ட் சேலஞ்சர்ஸ் சவுத் ஏசியாஸ், ஸ்கை ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் மாதிரி டோர்னமெண்ட்ஸ் lakhs to crores worth ப்ரைஸ் பூல்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்தியாவிலேருந்து டீம் சோல்ஸும், காட்லைக் ஸ்போர்ட்ஸ், ஒராங்குட்டான் கேமிங், SIDUL ஸ்போர்ட்ஸ், ரெவனண்ட் எக்ஸ்பாக்ஸ், டீம் தமிழஸ் மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் இன்டர்நேஷனல் லெவலில் காம்படிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா கேமிங்னா இன்னைக்கு வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லை, அது டெக்னாலஜி, கிரியேட்டிவிட்டி, காம்படிஷன், பிசினஸ், கான்டென்ட் கிரியேஷன் அண்ட் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி சேர்ந்து ஒரு பெரிய ஈகோ சிஸ்டமா மாறிடுச்சு. அனிமேஷன் அண்ட் கேமிங் இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து என்டர்டெயின்மெண்ட், எஜுகேஷன், ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி, ட்ரைனிங், ஆர்கிடெக்சர், ஆட்டோமொபைல், அட்வர்டைசிங், ஃபிலிம் மேக்கிங்னு பல செக்டார்ஸோட ஃபியூச்சரை AI ஷேப் பண்ணிட்டு இருக்கு. ஹலோ எவ்ரிவன், நான் வினோத், ரிலையன்ஸ் அனிமேஷன் அகாடமி கேஆர்புரம்ல அகாடமிக்கல் ஹெட்டாக ஒர்க் பண்ணுறேன். அனிமேஷன், VFX, கேமிங், AI ஃபிலிம் மேக்கிங், விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ரியல் டைம் கிராஃபிக்ஸ் ஃபீல்டில் 15+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என் கெரியரில் இந்தியாவும் இன்டர்நேஷனலும் சேர்ந்து பல அனிமேஷன், VFX, கேமிங் அண்ட் டிஜிட்டல் கான்டென்ட் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு இருக்குது. தசாவதாரம், இரண்டாம் உலகம், தி லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், ஓப்பன் சீசன்ஸ் மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். இந்த ஜேர்னியில் வேர்ல்ட் கிளாஸ் ஆர்டிஸ்ட், ஃபிலிம் மேக்கர்ஸ், டெவலப்பர்ஸ் அண்ட் கிரியேட்டிவ் ப்ரொஃபஷனல்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணது எனக்கு இண்டஸ்ட்ரியோட ரியல் ப்ரொடக்ஷன் பைப்லைன், ஒர்க் ஃப்ளோ அண்ட் லேட்டஸ்ட் டெக்னாலஜி பற்றி டீப் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்கு. இந்தியாவில் ஒர்க் பண்ணதோட சேர்ந்து நூற்றுக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மென்டார் பண்ணியிருக்கேன். அனிமேஷன், VFX, கேம் டெவலப்மெண்ட், அன்ரியல் இன்ஜின், AI டூல்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் பற்றி ப்ராக்டிக்கல் நாலேஜஸ் ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் இண்டஸ்ட்ரி வளரும். ரிலையன்ஸ் அனிமேஷன் அகாடமியில் எங்களோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாஃப்ட்வேர்ஸ் கற்றுக் கொடுக்குறது மட்டும் கிடையாது, இண்டஸ்ட்ரி ரெடி ஸ்கில்ஸ், கிரியேட்டிவ் திங்கிங், ப்ராக்டிக்கல் நாலேஜ், ரியல் வேர்ல்ட் ஒர்க் ஃப்ளோஸ், லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்ஸ் எக்ஸ்போஷர்ஸ் கொடுத்து அவங்கள சக்ஸஸ்ஃபுல் கெரியரை பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுறது தான். டெய்லி அனிமேஷன், VFX, ஃபிலிம் மேக்கிங் ஃபீல்ட் கெரியரில் நிறைய பசங்களை பார்த்து நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன். அவங்களோட பேஷன், கிரியேட்டிவிட்டி, டெடிகேஷன் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக ஆகிறேன். இந்த இண்டஸ்ட்ரியில் பல வருஷமாக ஒர்க் பண்ண அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபியூச்சர்ஸ் பிலாங்ஸ் டு கிரியேட்டர்ஸ். நீங்கள் டெய்லி பார்க்குற மூவிஸ், நீங்கள் விளையாடுற கேம்ஸ், இன்ஸ்டாகிராம்ஸ், யூடியூப், சோஷியல் மீடியாவில் பார்க்குற வீடியோஸ், டிவி கமர்ஷியல்ஸ், ஆர்கிடெக்சரல் வாக் த்ரூஸ், மெடிக்கல் அனிமேஷன்ஸ், இதெல்லாம் யாரோ ஒருத்தரோட ஒரு கிரியேட்டிவிட்டியும் இமேஜினேஷனும் தான். அதனால தான் இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப ஸ்பெஷல். அனிமேஷன்னா ஒரு கேரக்டர் மூவ் பண்ணுறது மட்டும் கிடையாது, அது ஐடியாவுக்கு லைஃப் கொடுக்கறது, எமோஷனல்ஸை கிரியேட் பண்ணுறது, ஸ்டோரிஸ் சொல்கிறது. நாட்கள் ஆனாலும் வருஷங்கள் ஆனாலும் நம்ம மறக்க முடியாத அளவுக்கு கேரக்டர்ஸை கிரியேட் பண்ணுறது. டாம் அண்ட் ஜெரிஸில் ஸ்டார்ட் பண்ணி பாப்பாயிலேருந்து, ஸ்பைடர்மேன்லேருந்து, சூப்பர்மேன்லேருந்து, அவெஞ்சர்ஸ்லேருந்து நிறைய கேரக்டர்ஸ், இப்போ இருக்கிற அனிமி கேரக்டர்ஸ் வரைக்கும். ஸோ இதெல்லாம் கிரியேட் பண்ணுறது ஒரு கிரியேட்டர் தான் இல்லையா? ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேம் கிரியேட் பண்ணுறதுனா அதுக்கு பின்னாடி கேம் டிசைனர்ஸ், கான்செப்ட் ஆர்டிஸ்ட், கேரக்டர் ஆர்டிஸ்ட், 3D மாடலர்ஸ், அனிமேட்டர்ஸ், ப்ரோக்ராமர்ஸ், டெக்னிக்கல் ஆர்டிஸ்ட், லெவல் டிசைனர்ஸ், சவுண்ட் டிசைனர்ஸ், ஸ்டோரி ரைட்டர்ஸ், குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் டீம்ஸ், இப்படி நூற்றுக்கணக்கான டேலண்டட் ப்ரொஃபஷனல் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது தான் ஒரு கேம் உருவாகுது. மில்லியன்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ் என்ஜாய் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பின்னாடி இவங்களோட ஹார்ட் ஒர்க் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால ஸ்கில்டு ஆர்டிஸ்ட்டும் டெவலப்பர்ஸ்க்கும் டிமாண்டு நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு ரியல் டைம் ரெண்டரிங், விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன்ஸ், ஆகுமெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி, மிக்சட் ரியாலிட்டி, டிஜிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் மாதிரி டெக்னாலஜிஸ் எல்லாம் AI நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போயிட்டு இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரே ஒரு கொஷின் இதுதான், சார் AI வந்ததுக்கப்புறம் கிரியேட்டிவ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஃபியூச்சர் இருக்குமா? என்னோட ஆன்சர் ரொம்ப சிம்பிள்,
ஏஐ நம்மளை ரீப்ளேஸ் பண்ண வரல. ஏஐ ஒரு டூல். ஸோ பிளெண்டர் இருக்கு, அன்ரியல் இன்ஜின் இருக்கு, மாயா இருக்கு, கேஸ்கடர், இப்படி நிறைய டூல்ஸஸ் வந்திருக்குது. இந்த மாதிரி இது ஒரு டூல் தான். ஓகேங்களா? ஏஐ நம்ம கிரியேட்டிவிட்டி இன்னும் பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ண ஹெல்ப் பண்ண வந்திருக்குது. ரொட்டீன் ஒர்க்ஸை ஏஐ ஃபாஸ்ட் பண்ணுது, ஒர்க் ஃப்ளோ எஃபிஷியன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது. ஆனால் இமேஜினேஷன்ஸ், கிரியேட்டிவிட்டி, ஸ்டோரி டெல்லிங், எமோஷன்ஸ், ஒரிஜினல் ஐடியாஸ், இதெல்லாம் எப்பவுமே நம்மள மாதிரி ஹியூமன்ஸால தான் கிரியேட் பண்ண முடியும். அதனால சாஃப்ட்வேர்ஸை கற்றுக்கிறத விட ஃபண்டமெண்டல்ஸை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறது தான் முக்கியம். அதனால தான் இந்த எஜுகேஷனல் வீடியோஸை ஸ்டார்ட் பண்ண டிசைட் பண்ணியிருக்கேன். இந்த சீரீஸில் பிகினர்ஸ்லேருந்து ப்ரொஃபஷனல்ஸ் வரைக்கும் யூஸ்ஃபுல் ஆன டாபிக்ஸை பற்றி நம்ம பேச போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் என்னென்ன டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம் டிசைன் ஃபண்டமெண்டல்ஸ், கேம் டெவலப்மெண்ட் ப்ராசஸ், ப்ரோக்ராமிங் ஃபார் கேம்ஸ், கேம் இன்ஜின்ஸ், Unreal and Unity, computer graphics, mathematics for games, artificial intelligence in games, game physics, level design, storytelling and narrative design, UI and UX design, audio design, multiplayer and networking, mobile and cross-platform development, game analytics and monetization, latest industry trends and emerging technologies. என்னோட கோல் ரொம்ப சிம்பிள். தமிழில் ஈஸியாக புரிகிற மாதிரி வேர்ல்ட் கிளாஸ் இண்டஸ்ட்ரி நாலேஜஸை ஷேர் பண்ணுறது. என் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்ட ப்ராக்டிக்கல் ஒர்க் ஃப்ளோஸ், ப்ரொடக்ஷனல் டெக்னிக்ஸ் அண்ட் கேரியர் கைடன்ஸை உங்ககிட்ட கொண்டு வர்றது. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஒப்பீனியன் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன டாப்பிக்கை பற்றி பேசணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் கண்டிப்பாக நான் கன்சிடர் பண்ணுறேன். ஃபார் மோர் ப்ரொஃபஷனல் அப்டேட்ஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you in the next video. Keep learning, keep creating.